similarities between Biot-Savart law and Coulomb's law. Similarities between Biot-Savart law and Coulomb's law. Biot-Savart law என்ன சொல்லுது? What is Biot-Savart law? சொல்லுங்க. dB is directly dB is directly proportional to current I dl dl sin theta divided by r square. Coulomb's law என்ன சொல்லுது? Force is directly proportional to q1 q2 by r square. இதுதான் வந்து Coulomb's law. So இது ரெண்டும் வந்து என்ன similarities அப்படின்னா both Biot-Savart law and Coulomb's law, they are inversely proportional to the square of the distance. Okay, so இதுலயும் வந்து divided by r square, இதுலயும் வந்து divided by r square. So they obey inverse square law. They obey inverse square law. So இதுல வந்து total magnetic field எப்படி கண்டுபிடிப்போம்? We will take the integration. So integration அப்படின்னா இந்த மாதிரி நிறைய small magnetic field எல்லாமே சேர்த்து add பண்ணி total magnetic field கண்டுபிடிப்போம். அதே மாதிரி இதுல total force எப்படி கண்டுபிடிப்போம்? Superposition principle படிச்சிருக்கீங்களா? F1 plus F2 plus F3 இப்படி வரும். F1 is equal to F12 plus F13 plus F14 அப்படி வரும். கரெக்ட்டா? அதே மாதிரி இதுலயும் வந்து இந்த மாதிரி நிறைய small magnetic fields சேர்த்தா total magnetic field வரும். So இதுல இருந்து என்ன தெரியுது? Both of them will obey the superposition principle. Okay? So they obey superposition principle. இது வந்து similarities. So இப்போ dissimilarities between Biot-Savart law and Coulomb's law. So in the side வந்து we will take Coulomb's law. This side வந்து we will take Biot-Savart law. Coulomb's law வந்து force is directly proportional to q1 and q2. q1 and q2 வந்து என்னது? charge. Okay, so இதுல வந்து current into dl. dl வந்து என்னது? length. So charge வந்து scalar quantity but length வந்து is a vector quantity. So Coulomb's law is obtained by the scalar quantity but Biot-Savart law is obtained by the vector quantity. So அதுதான் வந்து first one. So it is obtained by the scalar source. இதுல வந்து it is obtained by vector source. Scalar source வந்து இதுல q, இதுல வந்து vector source வந்து dl vector. இதுல வந்து theta இருக்கு angle. இதுல theta இருக்கா? இல்ல. So Biot-Savart law வந்து depends on the angle but Coulomb's law does not depend on the angle. So it does not depend on angle. இது வந்து it depends on the angle.
ஆங்கிள் வந்து எதுக்கும் ஆங்கிள், லென்த் எலமெண்ட் இங்க இருக்கும், பாயிண்ட் இங்க இருக்கும். கரெக்டா? இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற ஆங்கிள். கரெக்டா? அதானே படிச்சோம் நேத்து. So it depends on the angle between length element dl and r. R வந்து distance. Okay. Fine. இப்போ 3 டைமென்ஷனலா யோசிங்க இத. ஓகே, பயோட்-சாவர்ட் லாவை 3 டைமென்ஷனலா யோசிங்க. இப்போ இந்த கரண்ட் கேரிங் எலிமெண்ட் வந்து இப்படி இருக்கு. கரண்ட் I வந்து எப்படி இருக்கு? இப்படி இருக்கு. பாயிண்ட் P வந்து இங்க இருக்கு. ஒரு டிஸ்டன்ஸ்ல இந்த சைடு இருக்கு பாயிண்ட் P. ஸோ ஐன்றது வந்து இந்த ஐனா என்னது? அந்த டிஎல்ன்றது வந்து லென்த் ஆஃப் த எலிமெண்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஆர் டிஸ்டன்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ இதுவும் வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கு. கரெக்டா? அப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இட் வில் பி பெர்பெண்டிகுலர் டு போத் திஸ் ஒன் அண்ட் திஸ் ஒன். இதுக்கும் பெர்பெண்டிகுலரா இருக்கும், இதுக்கும் பெர்பெண்டிகுலரா இருக்கும். அப்ப அது எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? இப்படி ஃப்ரண்ட்ல இருக்கும், z ஆக்சிஸ்ல இருக்கும். இப்படி z ஆக்சிஸ்ல இருந்ததுன்னா இந்த dlக்கும் it will be perpendicular, இந்த rக்கும் it will be perpendicular. So Biot-Savart lawல வந்து the magnetic field வந்து is perpendicular to both the distance vector and dl vector. ஓகேவா? so எழுதிக்கோ. so db வந்து is perpendicular to both dl vector and r vector. இதுல எப்படி இருக்கும்? ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும்? கூலம்ஸ் லால ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? q1 q2 இப்படி இருந்தது அப்படின்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸா இருந்ததுன்னா இப்படி இருக்கும் ஃபோர்ஸ். ரிபல்சிவ் ஃபோர்ஸா இருந்ததுன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். கரெக்டா? சோ ஃபோர்ஸ் வந்து பெர்பெண்டிகுலரா இருக்காது. அந்த சார்ஜஸ் வந்து எந்த லைன்ல இருக்கோ அதே லைன்ல தான் இருக்கும். அட்ராக்டிவ் ஃபோர்ஸா இருந்தாலும் சரி, ரிபல்சிவ் ஃபோர்ஸா இருந்தாலும் சரி. சோ இதுக்கு எப்படி எழுதுவீங்க? இட் இஸ் along the positions joining the two charges, joining the source. Okay, so q1 q2 இப்படி இருக்கு. அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னா ரெண்டுமே இப்படி இருக்கும். ரிபல்சிவ் ஃபோர்ஸ்னா இது இந்த டைரக்ஷன்ல இருக்கும், இது இந்த டைரக்ஷன்ல இருக்கும். சோ சேம் லைன்ல தான் இருக்கும். சோ புரிஞ்சதா? similarities between Biot-Savart law, Coulomb's law and dissimilarities between Biot-Savart law, Coulomb's law. இது வந்து கேட்பாங்க. இன்சைட் தி புக் क्वेश्चन கேட்டா இது கேட்பாங்க. ஓகேவா? magnetic field due to long straight conductor carrying current. Magnetic field due to long straight conductor carrying current. So ஒரு straight conductor வந்து is carrying current. So I am taking this as the straight conductor. X, Y is the straight conductor. Sorry, Y, Y dash கொடுத்திருக்காங்க புக்ல, அப்படியே எடுத்துக்கலாம். Y, Y dash is a straight conductor carrying current. The center of the conductor வந்து is O. So I am considering a point P at a distance A from the center of the conductor O. ஓகேவா? so இதுல இருந்து நான் என்ன பண்ணணும்? ஒரு small length element choose பண்ணணும். so I am going to choose the length element AB. இந்த length element வந்து DL. okay, so A ல இருந்து நான் P ய கனெக்ட் பண்றேன். again B ல இருந்தும் நான் வந்து P ய கனெக்ட் பண்றேன்.
ஓகே ஸோ இங்க இருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் இப்படி வரையணும் ஓகே ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து ஐ எம் கீப்பிங் இட் as C. ஸோ இந்த angle ACP இந்த angle வந்து I am going to keep it as D5. இந்த angle வந்து I am keeping it as 5. ஓகே இந்த angle வந்து is 5, இந்த angle வந்து D5. இந்த angle B க்கும் இந்த angle வந்து theta அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க and the distance between A and P is R. diagram புரிஞ்சுதா? so point P at a distance A from என்னது O ஓகே and AB ன்றது வந்து length element நான் perpendicular வரையறேன் AC is drawn perpendicular so angle இந்த angle B வந்து is theta இந்த angle P வந்து D5 இந்த angle வந்து 5 அப்படின்னு நான் வச்சுக்கிறேன் ஓகே இப்போ what is Biot-Savart law? according to Biot-Savart law நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் magnetic field கண்டுபிடிக்கணும் ஓகே so Biot-Savart law என்ன சொல்லுது dB vector is equal to k into I dl sin theta divided by r square கரெக்ட்டா so k ஓட வேல்யூ உங்க புக்ல கொடுத்திருக்காங்க so அதனால k ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க mu naught by 4 by I dl sin theta divided by r square புரிஞ்சுதா இது இப்போ first I am taking triangle ABC I am taking triangle ABC ABC னா என்ன triangle இந்த triangle ஓகே இந்த triangleல இந்த angle வந்து theta ஓகே இது வந்து 90 degree so it is a right angle triangle கரெக்ட்டா it is a என்ன triangle right angled triangle so இப்போ இதுல sin theta என்னவா இருக்கும் sin theta is equal to opposite side by hypotenuse side opposite side na the side which is opposite to the angle so AC divided by hypotenuse வந்து என்னது AB AC by AB so இதுல இருந்து AC எனக்கு என்ன கிடைக்கும் AC is equal to AB sin theta அப்படின்னு கிடைக்கும் கரெக்ட்டா சோ AB அப்படின்றது வந்து என்னது length element dl கரெக்ட்டா சோ AB க்கு பதிலா I can write it as dl கரெக்ட்டா சோ AC is equal to dl sin theta இத வந்து நான் equation 1 ன்னு வச்சுக்கிறேன் இத வந்து I am going to keep it as equation number 2 புரிஞ்சுதா இது எப்படி கிடைச்சதுன்னு next I am going to consider the triangle APC APC னா என்ன triangle APC இந்த triangle APC this triangle this is also என்ன triangle right angle triangle okay so இதுலயும் வந்து sin theta இதுல வந்து theta கிடையாது theta angle என்னது இதுல d5 sin d5 is equal to opposite side by hypotenuse opposite side என்னது AC hypotenuse side என்னது hypotenuse வந்து AP புரிஞ்சுதா so இதுல இருந்து எனக்கு AC என்ன கிடைக்கும் AC is equal to AP sin D5 அப்படின்னு கிடைக்கும் ஓகே இப்போ D5
sin d5 அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மால் வேல்யூ. ஓகே, so we are going to assume sin d5 is very small அப்படின்னு assume பண்ணிக்கிறோம். அதனால நான் என்ன பண்றேன், இந்த sin d5 I am going to approximately take it as d5. I am going to write sin d5 as d5. So இது என்ன ஆயிடும், இந்த ஈக்குவேஷன் என்ன ஆயிடும், so I will get AC is equal to AP d5 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். ஓகே, so AP d5. so AP ன்றது வந்து R. so எனக்கு என்ன கிடைக்கும், AC is equal to R d5. இத வந்து நான் ஈக்குவேஷன் நம்பர் 3 அப்படின்னு வச்சிருக்கேன். ஓகே, சோ இப்போ பாருங்க, ஈக்குவேஷன் நம்பர் 2வும் AC, ஈக்குவேஷன் நம்பர் 3யும் AC. so can we equate 2 and 3? so equating 2 and 3, what I will get, DL sin theta is equal to R d5 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். So DL sin theta க்கு பதிலா I have to substitute R d5. So இது வந்து fourth equation. So I am going to substitute 4 in equation number 1. Okay, I am going to substitute 4 in equation number 1. So எனக்கு என்ன கிடைக்கும், so dB vector is equal to mu naught by 4 pi I DL sin theta க்கு பதிலா நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன், R d5 divided by R square அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா, so Rம் இதுல ஒரு Rம் கேன்சல் ஆயிடும். so I will be getting dB vector is equal to mu naught by 4 pi I d5 divided by R இப்படின்னு எனக்கு கிடைக்கும். கரெக்டா? Now I am going to take another triangle. I am going to take the triangle. So already 2 triangles நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ third I am going to take another triangle. Triangle OPA. I am going to take triangle OPA. இந்த OPA ல I am going to take cos theta க்கு பதிலா என்ன இருக்குங்க, 5 ன்னு இருக்கு. So cos 5. cos theta வந்து என்னது, adjacent side by hypotenuse. so opposite side வந்து இது, adjacent side வந்து OP. so OP divided by AP. so என்ன கிடைக்கும் எனக்கு, A divided by R. I will be getting A divided by R. so cos 5 is equal to A divided by R. so இதுல இருந்து R value எனக்கு என்ன கிடைக்கும், R is equal to A divided by cos 5 அப்படின்னு கிடைக்கும். okay, so this I am going to take it as, இத வந்து நான் equation 5 ன்னு எடுத்துக்கிறேன், இத வந்து equation 6 ன்னு எடுத்துக்கிறேன். so இதுல வந்து R வேல்யூக்கு பதிலா நான் இந்த வேல்யூவை நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். so substitute 6 in 5. so what I will get, dB vector is equal to mu naught by 4 pi I d5 divided by R க்கு பதிலா I am going to substitute A by cos 5. okay, so cos 5 வந்து will go to the numerator. so what I will get, dB vector is equal to mu naught I by 4 pi A. cos 5 மேல போயிடுச்சுனா I will get cos 5 d5. கரெக்டா? so இது வந்து magnetic field. now if I want to find out total magnetic field, what I should do, I should do integration. இது எல்லாமே constant. so I will get integration of cos 5 d5. கரெக்டா? so இது அழிக்கவா? so integrate பண்ணுங்க, என்ன கிடைக்கும், integration of
dB vector, okay, is equal to mu naught I by 4 pi a integration of cos phi d phi அப்படின்னு I will get. So integration limit வந்து எனக்கு வேணும் கரெக்டா. So I am taking the limit உங்க புக்ல கொடுத்திருக்காங்க -512 to 52 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. -512 52. So integration of cos theta d theta வந்து is sin theta. So இது என்ன ஆகும், integration of dB வந்து it will become b vector is equal to mu naught I by 4 pi a. Integration of cos theta d theta வந்து I will get sin phi, then lower limit, upper limit. Okay, so இப்போ நான் என்ன பண்ணணும், upper limit minus lower limit நான் வந்து substitute பண்ணணும். So substitute பண்ணா எனக்கு என்ன ஆகும், so எழுதிக்கோங்க b vector is equal to mu naught I by 4 pi a. upper limit வந்து sin phi 2 minus lower limit வந்து sin minus phi 1 அப்படின்னு வரும் கரெக்டா. So sin of minus theta is equal to minus sin theta. Sin of minus theta வந்து minus sin theta. So minus into minus will become plus. So what I will get, b vector is equal to mu naught I by 4 pi a into sin phi 1 plus sin phi 2. Okay. Suppose if phi 1 is equal to phi 2 is equal to 90 degree அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும், phi 1 90 phi 2 90 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா sin 90 வந்து it will become 1, sin 90 again it will become 1. So 1 plus 1 it will become 2. So what will happen, b vector will be equal to 2 mu naught I by 4 pi a, or 2 ones are 2 2s are, b vector is equal to mu naught I by 2 pi a. இதுதான் வந்து magnetic field due to infinitely long straight conductor. புரிஞ்சுதா derivation, இது வந்து இம்பார்ட்டன்டான derivation, 5 மார்க்ஸ்ல கேட்டா கேட்பாங்க. So long straight conductor ஓட magnetic field ஓட ஃபார்முலா வந்து இது. So இதுதான் வந்து நம்ம derive பண்ணிருக்கோம். ஓகேவா. So நாளைக்கு straight conductor இல்லாம circular conductor-ஆ இருந்தது அப்படின்னா அதுக்கு என்ன magnetic field அப்படிங்கறத நம்ம derive பண்ணோம். ஓகே.